ஆகாஷவாணி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் வாக்காளர் ஜங்ஷன். मैं मोहन स्वरूप भाटिया बोल रहा हूँ. நாம ஒரு வாக்காளர் சாவடிக்கு போனோம். ஓட்டு போட்டோங்கிறது மட்டுமே நமது கடமைன்னு ஆக, யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவங்க அதுக்கு தகுதியானவங்களா, சேவை மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கா, இதையெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வாக்களிக்கிறதோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம யாருக்கு ஓட்டு போடுறோம், யார் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுத்துவாங்க, இதையெல்லாம் நல்லா யோசிக்கணும். कौन हमारे क्षेत्र की. அன்பு நேயர்களே, நாட்டுப்புற கலைத்துறையில தொடர்புடைய சமூக ஆர்வலர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் மோகன் ஸ்வரூப் பாட்டியா. அவருக்கு 89 வயது. அவர் சொல்றத கேட்டீங்களா? உங்களுக்கும் வாக்களிக்க ஆர்வமா இருக்குமே? அப்ப என்ன, வாக்களிக்க தயாராகுங்க. 2000 தேர்தல் பண்டிகை தேசத்தின் பெருமை. பாரதத்தில் பண்டிகைகள் ஏராளம். அதுல முக்கியமா வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம நாட்டோட தனி சிறப்பு. நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பண்டிகை நாட்கள்ல நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நேயர்களுக்கு என்னோட வணக்கங்களும் கூட. நாடு முழுக்க ஹோலி, ரக்ஷாபந்தன், தீபாவளி மாதிரி தேர்தல் பண்டிகைய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்களே. ஆமா ராஜு, மத்த பண்டிகை வருஷா வருஷம் வரும். ஆனா மக்களவை தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருது. அடடா, என்ன நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா? அப்பா, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? நம்ம வீடு தான்ப்பா. பாத்தீங்களா எப்படி இருக்கு ரங்கோலி? அடேங்கப்பா, என்னப்பா விசேஷம்? இவ்வளவு அழகான கலர் கோலம், தேர்தல் திருவிழான்னு எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போறோமா இல்ல ஓட்டுச்சாவடிக்குள்ள போறோமான்னு தெரியலையே. ஆமாப்பா. எனக்கு என்னவோ ஓட்டுச்சாவடியா தான் தெரியுது. ஆனா உள்ள இருந்து நெய் வாசனை தூக்குதே, சும்மா அப்படியே கம கமன்ல வாசனை வீசுது. ஆமாப்பா, எனக்கு இப்பவே பசிக்குது. உங்க அம்மா யாருக்காக இதெல்லாம் தயார் பண்றான்னு தெரியலையே. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? தீபாவளி பண்டிகைனா ஒரு வாரம் முன்னாடியே ஸ்வீட்டு காரம்னு பண்ணுவோம் இல்லையா? அப்படித்தான் தேர்தல் நாள் அறிவிச்சிட்டாங்க. தீபாவளி மாதிரி நாடு பூரா கொண்டாடுற பண்டிகை தானே இந்த தேர்தல் பண்டிகை. அதனாலதான் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். தேர்தல் பண்டிகை களை கட்டிடுச்சு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்ல இருந்து தடவையா நம்ம ஆதித்யா ஓட்டு போட போறானே. ஆமா, பெருசா அதை கொண்டாட வேண்டாமா? மீனா, சரியா சொன்ன. தீபாவளி மாதிரி பண்டிகை வர்றதுக்கு முன்னாலேயே உணவுகள், உடைகள், பட்டாசு, ஸ்வீட், காரம், வாழ்த்தட்டைன்னு முன்கூட்டி ஆரம்பமாயிடும்ல. அது போலவே நாம அனைவரும் தேர்தல் திருவிழாவை கொண்டாடுவோம். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. ஏன்னா ஆள போறவங்க யாருன்னு நாம இல்ல இந்த தேர்தல் நாள்ல தேர்ந்தெடுக்க போறோம். என்னங்க, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நாம விழிப்புணர்வோட செயல்படுறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு தெரியுமா? நாம ஒரு விஷயத்தை உடனே செய்யறத விட நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு, அதாவது முன்கூட்டியே எதிர்பார்த்து எல்லாத்தையும் செய்யறதுல ஹாப்பியா கொண்டாடுவோம்ல. சரியா சொன்ன ஆதித்யா. பாத்தியா, அம்மா சொல்றத கேட்டியா? கேட்டோம்பா. முதல் முறையா ஓட்டு போட போறேன். எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்கப்பா. கொடுங்க. தீபாவளி வரதுக்கு முன்னாலே எத்தனை பிளான் பண்ணுவ? அதே போலதான் இந்த தேர்தல் திருவிழாவில் எந்த நேரத்துக்கு வாக்களிக்க போகணும், யார் யாரெல்லாம் நம்ம தொகுதிக்கு வேட்பாளர், அவங்கள உன் பார்வையில யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், அதை வச்சு யாருக்கு வாக்களிக்கிறது, KYCயில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதாவது உன்னோட மொபைல் செயலியை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதோட இல்லாம யாருக்கு வாக்களிக்க போறியோ அவரது பெயர்ல குற்றப்பதிவு எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரை சரியா பதிவு செய்திருக்காங்களான்னு பார்க்கணும். முக்கியமான புகைப்பட அடையாள அட்டையையும் முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கணும். ஓ, இவ்ளோ இருக்கா? ஏ அப்பா, தீபாவளி பண்டிகை விட தேர்தல் பண்டிகைக்கு தயார் செய்ய வேண்டிய விஷயம் ஏராளமா இருக்கேங்க. அப்பா, நீங்க தேவையானத எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எனக்கும் ஒரு ஐடியா தோணுது. மீனா, கேட்டியா? ஆதித்யாவுக்கு ஒரு ஐடியா இருக்கான் பாரு.
அப்பா கிண்டல் அடிக்காதீங்கப்பா, சொல்றத கேளுங்க. சொல்றேன். இந்த முறை வாக்களிக்க போகும்போது சும்மா படுக்கையில இருந்து எழுந்து அப்படியே போக வேணாம். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு டிப் டாப்பா போலாம். ஆமாண்டா, பண்டிகைக்கெல்லாம் வெளியில போகும்போது சுமாரான ட்ரெஸ் இல்லையா போவோம். நாம போற அழக பார்த்து எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்காம இருக்க மாட்டாங்கப்பா. தேர்தல் பண்டிகையை கொண்டாட எல்லாருமா சேர்ந்து போறோம்னு பெருமையோட சொல்லுவோமே. ஆதித்யா, தேர்தல் ஆணையம் தேர்தலை ரொம்ப சுத்தமா பாதுகாப்பா நடந்தது. அதுவும் வாக்காளர்களை உற்சாகப்படுத்துற வகையில பல இடங்கள்ல பல வாசகங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. ஆமாம்பா, முதல் முறையா வாக்களிக்க போறது நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம நாட்டு ஜனநாயக பாரம்பரியத்தை பார்த்தாலே பிரமிப்பா இருக்குப்பா. ஆமா ஆதித்யா, முதல் முறை ஓட்டு போடுற உன்ன மாதிரி இருக்கிறவங்கள போல பல முறை வாக்களிச்ச மூத்த குடிமக்களுக்கும் இப்படித்தான் இருக்கும். வாக்களிப்பது நம் உரிமை, சிந்தித்து வாக்களிப்பது நம் கடமை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம்பா. நல்லா இருக்க இது. ஆமா ஆமா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் இருக்கு. எனது வாக்கு எனது கடமை. அப்போ இந்த விடுமுறை கொண்டாடுறதுக்கு இல்ல, கடமையை செய்யறதுக்கு. என்னங்க நான் சொல்றது சரிதானே? ஆதித்யா, பாத்தியா அம்மா படிச்ச வாசகத்தை எப்படி ஞாபகம் வச்சு பேசுறாங்க பாரு. ஆமாம்பா, செம்ம போடு போடுறாங்களே. இத பாரு, நாளை காலையில சீக்கிரமா எந்திரிச்சு முதல் ஆளா ஓட்டு போட போகணும். நம்மள பார்த்து மத்தவங்களும் ஓட்டுச்சாவடிக்கு முண்டி அடிச்சிட்டு போகணும்டா. எந்த காரணத்தாலும் யாரும் ஓட்டு போடாம போயிடவே கூடாது. நாம இதை உணர்த்தி காட்டணும். ஆமாங்க, எனக்கு கூட ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த நம்ம கம்ப்யூட்டர் சென்டருக்கு பக்கத்துல வீதி நாடகம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா, அதுல தேர்தல் பத்தின விழிப்புணர்வு, முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. வீதி நாடகமா? ஆமான்ற, எப்படி வாக்கு பதிவு செய்யறது, இவிஎம் மிஷின்ல உள்ள சரியான பட்டனை எதுன்னு தெரிஞ்சுக்கிறது, பட்டனை அழுத்தின உடனே எப்படி அதோட பீப் ஒலியை கேட்டு சரியா ஓட்டு பதிவாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது, இப்படி பல முக்கியமான விஷயங்களை ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அடடா, முன்கூட்டியே சொல்லி இருந்தா போயிருக்கலாமே. ஆமா ஆமா, இது மட்டும் இல்லங்க, மாற்றுத்திறனாளிகளோ இல்லனா 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோ வீட்லயே இருந்துகிட்டு செயலியை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி தபால்ல வாக்குச்சீட்டு பதிவு எப்படி செய்யலாம், இப்படி பல பயனுள்ள தகவல்களை வீதி நாடகமா பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அம்மாடியோ, அப்படியாமா? ஆமாடா கண்ணா. அம்மா, நாங்க எங்க காலேஜ்ல பெரிய பெரிய சுவரொட்டி செஞ்சு ஒட்டணும். ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க மறக்க கூடாதுன்னு எல்லா வாசகங்களும் எழுதி இருந்தோம். அது மட்டும் இல்ல, மாரத்தான், அதாவது ஒவ்வொருத்தர் கையிலயும் பேனர்கள் ஒலிபெருக்கி வச்சு வாக்களிக்கணும்னு ஓடி போய் உணர்த்தணும். மராத்தானே ஆயிடுச்சா? ஆஹா, தேர்தல் கமிஷனும் தன்னோட பொறுப்பை எல்லா வகையிலையும் செஞ்சிருக்கு. ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர், மொபைல்னு தகவலை பல வகையில சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமாப்பா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தேர்தல் ஆணையம் ஓட்டு போட வேண்டிய அவசியத்தை சொல்லி இருக்காங்களே. இத்தனை சொல்லியும் யாராவது ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா வெக்கக்கேடு. ஆமா, வேற என்ன சொல்ல? இது போதாதுன்னு ரயில் நிலையம், விமான நிலையம்னு எல்லா இடத்துலயும் ஓட்டு போடுறது கடமைன்னு நல்லா விளக்கியே சொல்லி இருக்காங்க. சூப்பர் இல்லங்க? இவ்வளவு சொல்லியும் சிலருக்கு புரியாம இருந்தா என்னத்த சொல்ல? அட விடுங்கங்க, அப்படியெல்லாம் யாரும் ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி யாரும் ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஏன்னு கேட்டா, வாக்களிக்கிறத விட பெரிய உரிமையும் இல்ல, பெரிய கடமையும் இல்ல. வாக்க போட்டே ஆகணும். முதல் முறையா நிச்சயமா ஓட்டு போடுவேன். ஆதித்யா தி கிரேட். அப்படி சொல்றாங்க சிங்கக்குட்டி. பா வலிக்குது பா. என்னங்க நீங்க? என்ன புள்ள இவ்ளோ அருமையா அறிவா பேசிட்டு இருக்கான், அவனை போய் இப்படி அடிப்பீங்க? தட்டி கொடுத்தேன்டி. தட்டி கொடுக்கறதா இது? ஆமா, போங்கங்க. செம செம, நல்லா பூஸ்ட் பண்றீங்க பா. மீனா, உனக்கு தெரியுமா, 2024 தேர்தல்ல சுமார் 97 கோடி வாக்காளர்கள் ஓட்டு பதிவு செய்ய இருக்காங்க. என்ன சொன்னீங்க? எத்தனை கோடி? 97 கோடி. இத்தனை பேர் ஓட்டு பதிவு செய்ய 12 லட்சம் வாக்குச்சாவடிகள் ஏற்பாடாகி இருக்கு. என்னது? 12 லட்சம் வாக்குச்சாவடிகளா? இத்தனை ஓட்டுச்சாவடி மூலமா வாக்குப்பதிவை சரிவர நிர்வகிக்க சுமார்
1.5 கோடி தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் தேர்தல் வாக்க பதிவு செய்யணுங்கிறதுல நம்ம தேர்தல் ஆணையம் எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறத தெளிவா காட்டியிருக்காங்கல்ல. அதனால நாம எல்லாரும் தவறாம வாக்களிச்சு நம்ம கடமையை நிறைவேற்றணும். நிச்சயமாங்க. அடடா, நான் இப்ப காலேஜுக்கு போகணுமே. வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் தேர்தல் தொடர்பான தகவல்களை படங்கள், ஓவியங்கள் மூலமா இன்னமும் விதவிதமா சுவரொட்டி, பேனர்னு பொது இடத்துல டெமோக்ரசி வால் அப்படின்னு வைக்க போறாங்களாம். எங்களை கூப்பிடுறாங்க. ஆதித்யா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ். கண்டிப்பா போய் கலந்துக்கப்பா. பா, நானும் அதுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆதித்யா, இங்க பாருப்பா, உன்னை யோசனை ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீ சொல்லு. இந்த தேர்தல் திருவிழாவுல மெஹந்தி, ரங்கோலி மூலம் வாக்குரிமை நமது பிறப்புரிமை அப்படின்னு பிரச்சாரம் செய்ய சொல்லு. பாருடா, அம்மாவை அவளுக்கு தெரிஞ்ச முறையில எப்படியெல்லாம் தேர்தல் வாக்களிப்பு விழிப்புணர்வை பரப்பணும்னு சொல்றா பாரு. ரங்கோலி போடும்போது இன்னொன்னையும் எழுத சொல்லு. பட்டனை தட்டுங்கள், தலைவரை தேர்ந்தெடுங்கள். சூப்பர். இன்னொரு விஷயம் சொல்ற மீனா, இப்போ பல இடங்கள்ல தனித்துவமான வாக்குச்சாவடியை அமைக்கிறாங்க. அப்பா, நான் காலேஜுக்கு வேற போகணும், சீக்கிரம் சொல்லுங்கப்பா. சொல்றேன்டா. கலை, பண்பாடு, கலாச்சாரம்னு எந்த துறையிலாவது பெரிய ஆளா இருக்கிற பிரபலங்கள் தங்கள் ஓட்டுச்சாவடிக்கு வந்து வரிசையில ஓட்டு போடுறது அந்த ஊர்ல இருக்கிற மத்த வாக்காளர்களையும் வாக்களிக்க உற்சாகப்படுத்துற வகையில இருக்கு. தேர்தல் திருவிழாவில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த பிரபலங்களோட வாக்கு போடுறத பெருசா கொண்டாடுவாங்கடா. இதுக்கான சிறப்பு ஏற்பாட்டையும் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிறாங்களாம். தேர்தல் திருவிழா ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு சரியான வேட்பாளரை ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஆமாங்க, இல்லையா பின்ன. அதனால தேர்தல் பண்டிகை தேசத்தின் பெருமை. பா, சரியா சொன்னப்பா. ஆனா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் காலேஜுக்கு போறேன். பாய். இருடா, கொஞ்சம் சாப்பிட்டு போடா. வந்து நேயர்களே, பாத்தீங்களா இந்த குடும்பம் தேர்தலை கொண்டாட எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு. இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் சொல்றத கேட்போமா? இந்தியாவின் தேர்தல்கள் தாம் ஜனநாயகத்தின் அழகிய வெளிப்பாடு. வாக்களிப்பதைப் போல ஏதுமில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் லட்சக்கணக்கான அலுவலர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அதனால் உங்கள் வாக்களிக்கும் அனுபவம் எளிமையாகவும் அமைதியாகவும் அமைந்துள்ளது. வாக்குச்சாவடிகள் தரைதளத்தில் உள்ளன. குடிநீர், கழிப்பறை, சாய்வுதளம், சக்கர நாற்காலிகள், உதவி மையங்கள், தன்னார்வலர்கள் இருப்பார்கள். கோடை வெப்பம் உண்மைதான். நாம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும், இந்திய வாக்காளர்களின் உத்வேகம் கோடை வெப்பத்தை தகர்த்துவிடும். உங்களிடம் என்னுடைய வேண்டுகோள், வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், வாக்களியுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களையும் வாக்களிக்க ஊக்கமளியுங்கள். இப்போ நம்மளுடைய பிரபல நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இந்த பாரத மாதாவின் பிள்ளைகள் நாம், நமக்கு ஒரு பெரிய முக்கியமான கடமை இருக்கிறது. அதுதான் ஓட்டு போடுவது. கடமை மட்டுமல்ல, அது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை யாரான் விட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக ஓட்டு போடுங்கள். இது ஒரு சின்ன விஷயம், ஆனா பெரிய சமாச்சாரம் அதுல அடங்கி இருக்கு. கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி: பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல எலக்டோரல் லிட்ரசி, அதாவது தேர்தல் எழுத்தறிவு சேர்க்கப்படுவதன் நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ்: ஏ, வாக்காளர் கல்வி மற்றும் பங்கேற்பு; பி, தேர்தல் செயல்முறை பற்றிய தகவல்; சி, நகர்ப்புற மற்றும் இளம் வாக்காளர்கள் மத்தியில் உள்ள அக்கறையின்மையை போக்குதல்; டி, இவை அனைத்தும். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். வெற்றி பெற்ற நேயர் தீபிகா பந்த், அல்மோடா, உத்தராகண்ட். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி: வாக்களிக்கிறதுக்கு முன்னால எந்த மொபைல் செயலியிலிருந்து வேட்பாளர்களை பத்தின முழு தகவல்களை நாம பெறலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். வாக்களிக்கிறதுக்கு முன்னால எந்த மொபைல் செயலியிலிருந்து நம்ம வேட்பாளர்கள் பத்தின முழு தகவல்களை நாம பெறலாம்? வர திங்கக்கிழமைக்குள்ள உங்க பதில் எங்களுக்கு வந்து சேரணும். அப்புறம் உங்க பேரு, முகவரி, தொலைபேசி எண்ணை எழுத மறந்துடாதீங்க. எங்களோட வாட்ஸ்அப் எண் 9999031950. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாக்காளர் ஜங்ஷன் #வாக்காளர்
நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.